நான் உங்கள் அட்வொகேட். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவில் ஒரு குடும்பத்தில் ஆல்ரெடி 2 பெண் குழந்தை இருக்குது. 3வது குழந்தையும் பெண் குழந்தையாக போச்சு. அந்த புருஷன் நீ பொன் குழந்தைய பெற்று கொடுத்துருக்க அப்படின்னு, அது ஒரு மெஷினில் நம்ம சொன்ன மாதிரி தரத்துக்கு லேடி ஒரு பொண்ணு, தயவுசெஞ்சு சொல்கிறேன், பொண்ணாக இருக்கும் பையனாக இருக்கும், குழந்தை தான். இப்போல்லாம் அது பழைய காலம்லாம் போச்சு. பொம்பளை பிள்ளை விட்டா வரதட்சணை கொடுக்கணும், ஆம்பளை பிள்ளை பெற்றிருந்தா வரதட்சணை வாங்கலான்ட்டு. புள்ள தான். இங்கே ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன். 3வது பொன் குழந்தையாக இருந்தனால அந்த ஒய்ஃபை சித்திரவதை பண்ணி குழந்தைய பெண் குழந்தையா போச்சுன்னு கொலையே பண்ணிட்டாரு. அதை ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன். தயவுசெய்து யாரும் தப்பான முடிவு எடுக்காதீங்க. இது முடிவே இல்லை. பெண் குழந்தையாக இருக்கட்டும், ஆண் குழந்தையாக இருக்கட்டும், பசங்க தான். அது எந்த பசங்களாக இருக்கட்டும், ஆம்பளை பசங்களாக இருக்கட்டும், பொம்பளை பசங்களாக இருக்கட்டும், பசங்க தான். ஜாதி எப்படி வேணான்னு இருக்குமோ அதே மாதிரி பெண் ஜாதி ஆண் ஜாதி எந்த பிள்ளையா இருந்தானே உன் பிள்ளை தானே, உனக்கு தானே பிறந்துச்சு அப்படின்னு யோசிங்க. யாராக இருந்தாலும் கொஞ்சம் முடிவு எடுங்க, பார்த்து முடிவு எடுங்க. பெண் குழந்தை பிறந்துச்சு, ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு, எந்த குழந்தையும் மேலே கீழே இல்லை, புள்ள தான். தயவுசெய்து சொல்கிறேன். தேங்க்யூ.